அன்பானவர்களே, பார்ட் 1இல் அர்ஜுன் பைபிள் வசனம் படித்தான். மறுநாள் காலையில் அர்ஜுன் வேலைக்கு சென்றான். அன்று அவன் முற்றிலும் மாறியிருந்தான். அவன் தன் ஊழியர்களிடம் புன்னகையுடன் பேசினான். அவர்களின் கஷ்டங்களை கேட்டான். தவறு செய்தவர்களை தனியாக அழைத்து அன்புடன் திருத்தினான். ஒரு ஊழியர் தவறு செய்தான். அர்ஜுன் அவனை தனியாக அழைத்து சொன்னான், பரவாயில்லை, என்ன தவறு நடந்தது என்று பார்ப்போம், சேர்ந்து சரி செய்வோம். அந்த ஊழியனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவன் கண்களில் நன்றி தெரிந்தது. நாட்கள் செல்ல செல்ல அலுவலகமே மாறியது. ஊழியர்கள் மகிழ்ச்சியாக வேலை செய்தார்கள். அவர்கள் அர்ஜுனை மதிக்க ஆரம்பித்தார்கள். கம்பெனியின் வேலை சிறப்பாக நடந்தது. மேலதிகாரிகளும் அர்ஜுனை பாராட்டினார்கள். அர்ஜுன் புரிந்து கொண்டான், நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்தபோது என்னிடமும் நன்மை திரும்பி வந்தது. இது வேலையில் மட்டுமல்ல, வீட்டிலும் மாறியது. அவன் மனைவியிடம் அன்பாக பேசினான். அவள் சோர்வாக இருக்கும்போது உதவினான். அவன் குழந்தைகளுடன் நேரம் செலவிட்டான். அவர்களின் கனவுகளை கேட்டான். அவன் குடும்பம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அவன் வீடு ஸ்வர்க்கமாக மாறியது. அர்ஜுன் இப்போது தன் சுற்றுப்புறத்தையும் கவனிக்க ஆரம்பிட்டான். வழியில் சிரமப்படும் முதியவர்களுக்கு உதவினான். பசியுள்ளவர்களுக்கு உணவு கொடுத்தான். தனிமையில் இருப்பவர்களிடம் அன்பாக பேசினான். மக்கள் அவனிடம் கேட்டார்கள், அர்ஜுன், நீ இப்படி மாறியது எப்படி? அவன் புன்னகையுடன் சொன்னான், இயேசுவின் வார்த்தை என்னை மாற்றியது. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இயேசு சொன்னார், மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். நண்பர்களே, நாமும் இன்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். நான் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறேன்? நான் மதிக்கப்பட விரும்புகிறேன், நானும் மற்றவர்களை அன்பு செய்கிறேனா? நான் மன்னிக்கப்பட விரும்புகிறேன், நானும் மற்றவர்களை மன்னிக்கிறேனா? இன்றே இயேசுவின் இந்த உபதேசத்தை நம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம். அப்போது நம் வாழ்க்கை, நம் குடும்பம், நம் சமுதாயம் எல்லாமே மாறும். கர்த்தாவே, என்னை மாற்றும். மற்றவர்களை நான் எப்படி நடத்த விரும்புகிறேனோ அப்படியே நான் மற்றவர்களை நடத்த உதவும். உம்முடைய அன்பை என் இதயத்தில் நிரப்பும். ஆமேன்.